நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுக தேர்தல் முடிவுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான மாற்றத்தை செய்ய இருக்காரா இபிஎஸ்? நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறமா சில முக்கியமான முடிவுகளை எடுக்க இருக்கிறாராம் இபிஎஸ். அதுல முதல் விஷயம், ஏற்கனவே திட்டமிட்டபடி 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற முக்கியமான முடிவு தானா. அதிமுக தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சாலும் கூட திமுக மாவட்ட செயலாளர் விஷயத்துல இதே அப்ரோச்சை நோக்கி வேகமா நகர அதிமுக மாவட்டங்கள்ல அதிரடி காட்ட முடிவெடுத்திருக்கிறாராம் இபிஎஸ். இந்த விஷயத்துல ஆரம்பத்திலிருந்தே பிடிகொடுக்காம இருந்த முன்னாள் அமைச்சர்களை தேர்தல் முடிவுகளை காட்டி சம்மதிக்க வைக்கிற ஐடியாவில் இருக்கிறாராம் இபிஎஸ். குறிப்பா வட மாவட்டங்களில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் சில பேர்கிட்ட 5 மற்றும் 5க்கும் அதிகமான தொகுதிகள் இருக்கு. அவங்க தான் இந்த பட்டியல்ல முதல் ஆளா இருக்காங்களாம். ஆனாலும் இந்த முடிவுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு முரண்டு பிடிக்கிறாங்களாம் முன்னாள் அமைச்சர்கள் சில பேர். நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சின்னு நாங்க ஒழுங்காதான் வேலை பார்த்திருக்கோம் அப்படின்னு எதிர்குரலையும் எழுப்புறாங்களாம். 2026 தேர்தலுக்கு டார்கெட் விஜய்னு பிக்ஸ் பண்ணி வேலையை தொடங்கி இருக்கு திமுக. மக்களவை தேர்தல் முடிந்த கையோட சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை வகுக்க ஆரம்பிச்சிருக்கு திமுக. ஏற்கனவே களத்துல இருக்கிற அதிமுக, பாஜகவோட விஜயின் தாவேக்க எந்த மாதிரியான தாக்கத்தை சட்டமன்ற தேர்தலை ஏற்படுத்தும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் திமுகவோட முதல் அசைன்மெண்டா இருந்துச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளை ஸ்வீப் செஞ்ச திமுகவால சட்டமன்ற தேர்தலில் அதே போல ஒரு வெற்றியை பெற முடியல. பல்வேறு தொகுதிகளில் குறைவான வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற முடிஞ்சது. இதுக்கு காரணம் புதுமுக வாக்காளர்கள், 30 முதல் 40 வயதான வாக்காளர்கள் திமுகவுக்கு ஆதரவா வாக்களிச்சதுதான்னு திமுக தரப்பு நம்புது. இவங்களோட வாக்குகளால தான் திமுக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. இந்த நிலையில விஜயோட தாவேக்க வருகையினால புதுமுக வாக்காளர்களும் இளைஞர்களும் தங்களோட நிலைப்பாட்டை மாத்திக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால விஜயோட தாவேக்காவை குறிவச்சு அரசியல் செய்யற பணிகளை திமுக தரப்பு துவங்க இருக்கிறதா சொல்லப்படுது. அதுலயும் விஜய இப்பவே தமிழக உளவுத்துறை கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறமா திமுக அமைச்சரவையில அதிரடியா சில மாற்றங்கள் நடக்க இருக்காம். திமுக அமைச்சரவையில தேர்தல் முடிவுக்கு அப்புறமா சில மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. சரியா தேர்தல் வேலை பார்க்கலன்னு அமைச்சர் காந்தி மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அதனால அவர் நீக்கப்பட்டு திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. வன்னியர்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறதும் இவர் தேர்வுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது. அதே மாதிரி கடந்த 3 வருஷமா ஆதி திராவிட நலத்துறையில எந்த பணியையும் முன்னெடுக்காம இருந்த கயல்விழி செல்வராஜ் நீக்கப்பட்டு உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமான சங்கரன்கோவில் ராஜாவுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட இருக்கு. தென்காசி தொகுதியிலையும் இவரோட பணிகள் நல்லா இருந்ததுனால இந்த முடிவை எடுத்திருக்கான் தலைமை. செந்தில் பாலாஜி கைதப்ப பிரிச்சு வழங்கியிருந்த மின்சாரம் மற்றும் ஆயத்துறைய மறுபடியும் ஒன்னா சேர்த்து ஒருத்தர்கிட்ட கொடுக்க இருக்கான் திமுக தலைமை. ஆனா அது யாருக்குங்கிறது சீக்கிரமே முடிவு செய்யப்படும்னு சொல்லப்பட்டிருக்கான். திமுக அதிமுக மட்டும்தான் மாத்துவாங்களா? நானும் மாத்துவேன்னு சாட்டைய சுழற்ற இருக்காரா சீமான். நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள் சில பேரு திமுக அதிமுக வேட்பாளர்கள் கிட்ட உபயம் பெற்று வேலை பார்க்காம இருந்திருக்காங்க. யாரோடையும் கூட்டணி வைக்காம தேர்தலை சந்திச்சு கணிசமான வாக்குகளை வாங்க வேண்டிய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு சில நிர்வாகிகள் முட்டுக்கட்டையா இருந்திருக்காங்க. உடனடியா அவங்க எல்லாரையும் அடையாளம் கண்டு கட்சியை விட்டு நீக்க முடிவெடுத்திருக்கிறாராம் சீமான். தேர்தல் முடிஞ்சதும் பச்சைமட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாராகுதான் நாம் தமிழர். மதுரை அதிமுகவுல யார் மாசுன்னு காட்ட முன்னாள் மாண்புமிகுகளுக்கு நடுவுல போட்டியாம்.
மதுரை அதிமுகவுல 2 முன்னாள் மாண்புமிகுக்களுக்கு நடுவுல அதிகார மற்றும் விளம்பர மோதல் அரங்கேறி இருக்கிறது தலைமைக்கு தலைவலியை தந்திருக்கான். விடிஞ்சதும் விடியாமலும் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வீடியோ ஒன்ன வெளியிட்டு அனைத்து ஊடக செய்தியாளர்களுக்கும் அனுப்பி வச்சுட்டாராம். காவிரி விவகாரம் தொடங்கி தமிழகம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதிமுகவோட குரலாக உதயகுமார் வீடியோவா கருத்துக்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்காராம். இதனால மதுரை மாவட்ட அதிமுகவுல உதயகுமார் தான் பிரபலமா இருக்காருன்னு ஒரு தோற்றம் உருவாக, மற்றொரு முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு திடீர்னு ராகுல் காந்தியை புகழ்ந்து வீடியோ ஒன்ன ட்விட்டர்ல பதிவேற்றதன் பின்னணியில அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற வியூகம் தான் இருந்துதான். இதனால அதிமுக தலைமை கடும் எரிச்சல் அடைஞ்சிருக்கு. 2 பேர்ல யார் பிரபலம்னு காட்ட இருவரும் மாறி மாறி வெளியிடும் வீடியோ அதிமுகவினுடைய இமேஜை டேமேஜ் செய்யறதா இபிஎஸ் கிட்ட புகார் போயிருக்கு. 2 பேரையும் கூப்பிட்டு எச்சரிக்கை இருக்கான் அதிமுக தலைமை. நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.